ஹாப்பி தீபாவளி நண்பா. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்து சொல்றதுக்காக உங்களோட காணொளி மூலமா இணைகிறேன். தீபாவளி வாழ்த்து சொல்வதற்கு முன்னாடி முதல்ல தீபாவளினா என்ன, அதாவது மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த நரகாசுரனை வதம் செய்த நாள், கொன்ற நாள் தீபாவளி. மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிய நாள் தீபாவளி. அப்ப இன்னைக்கு அந்த ஒரு தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அரக்கன் இருந்தானா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா தீபாவளியுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய கஷ்டத்தை தீயிலிட்டு அணைக்கணும், அதே மாதிரி தீயிலிட்டு பொசுக்கணும், அதே மாதிரி வீட்டுக்குள்ள புது ஒளி வரணும், தீபமேற்றி புது ஒளி வரணும், நம்பிக்கை என்ற புது ஒளி வரணும். அதுதான் தீபாவளி. அது இன்னைக்கு உண்மையாவே நமக்கு நடந்திருக்கா அப்படின்னு பாருங்க. அது நடந்தாதான் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா அது வெறுமனே ஒரு சம்பிரதாய பண்டிகையா, ஒரு இந்து பண்டிகையா கொண்டாடக்கூடாதுங்க. அது அதோடைய அந்த கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணமான்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு நரகாசுரன் இருந்தானா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த காலத்துல மக்களை கஷ்டப்படுத்துற நரகாசுரன் இருந்தானா இல்லையான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் தினம் தினம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. பொருளாதார பிரச்சனை இருக்கு, அதுதான் தலையாய பிரச்சனை. அப்ப அந்த தலையாய பொருளாதார பிரச்சனையை நம்ம இன்னைக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தீர்த்துட்டு தான் அல்ல, அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியில பாதையில பயணம் பண்ணும் பொழுதுதான் நம்ம கொண்டாடுறது உண்மையான தீபாவளி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த தீபாவளி உங்களை கொண்டாட வேண்டாம்னு சொல்ல, கண்டிப்பா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க, சேஃபா கொண்டாடுங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம கணக்கு பார்த்து செலவு பண்ணி அளவா கொண்டாடுற, சின்னதா கொண்டாடுற தீபாவளி கடைசி தீபாவளி இதுவாக தான் இருக்கணும். அடுத்த தீபாவளி முழு சந்தோஷத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்த ஒரு மனிதனா தீர்த்துட்டு நம்ம கூட இருக்கிற நம்ம சமுதாயம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு தீபாவளி அடுத்த வருஷம் நம்ம கொண்டாடணும். அதற்கான வேலையை இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. நான் நிறைய முறை சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த, தெய்வத்தால் ஆகாட்டியும் நம்மனால கஷ்டப்பட்டு உழைக்க முடியும் அப்படின்னா, நம்ம உடலை மெய்வருத்தி நம்மளால உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தெய்வமே தடுத்தாலும் நம்மளுடைய வெற்றியை நம்ம கிட்ட இருந்து யாருனாலையும் தடுக்க முடியாதுங்கிறது தான் அந்த குரல். ஸோ அதன் குரலுக்கு ஏற்ப நம்மளுடைய உழைப்பை 100 மடங்கு அதிகப்படுத்துங்க. உங்களுடைய 100% உழைப்பு, 100% கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய 100% பிலீஃப், நம்பிக்கையோடு சேர்ந்த ஒரு உழைப்பை டிரான்ஸ்மீடியாவில் போடுங்க. அடுத்த தீபாவளி நம்மளுடைய தீபாவளியாக மாறும். நான் லாக்டவுன் பீரியட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு பேர் சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது. yet worse day is going to come. அதாவது ஃபினான்ஷியலான நிறைய நெருக்கடி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு எல்லாமே. இன்னைக்கு விலைவாசி உயருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு பணத்தினுடைய வேல்யூ கீழே போகுதுன்னு அர்த்தம். பணத்தினுடைய வேல்யூ கீழே போகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மக்கள் கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே இப்படின்னு சொல்லிச்சுன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. ஏன்னா இன்னைக்கு யாருடைய வேலை வாய்ப்புகள் எங்கேயும் ஜாஸ்தி ஆகலை, எங்கேயும் யாருடைய சம்பளம் ஜாஸ்தி ஆகலை, ஆனால் விலைவாசி எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இதை 2 வகையில் பார்க்கணுங்க. அதாவது இது 100% பாசிட்டிவான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். மக்கள் கஷ்டப்பட போறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுற இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுடைய முன்னேற்றம் என்பது அவன் கஷ்டப்படும் போது தான் ஆரம்பிக்கும். அப்ப ஏன்னா கஷ்டப்படும் போது தான், காலுக்கு செருப்பு இல்லை முள்ளு குத்துதுங்கும் பொழுது தான் செருப்பை கண்டுபிடிச்சான். செருப்பு இல்லாத காலத்தில் காலில் முள்ளு குத்துது, கல் குத்துது அப்படிங்கும் பொழுது காலை பாதுகாக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் செருப்பு. ஸோ கல்லும் முள்ளும் காலை சேதப்படுத்துதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்கார்றதுக்கோ, இல்லை அதை நம்ம வருத்தப்பட்டு என்னடா மக்கள் கல்லுனாலையும் முள்ளுனாலையும் மக்களுடைய எல்லாத்துடைய காலம் இப்படி பொத்து போகுது, இப்படி புண்ணாகுதுன்னு சொல்லி வருத்தப்படுற சுச்சுவேஷன் கிடையாது. வருத்தப்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிற சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. அதே மாதிரி இன்னைக்கு உலகமே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சுங்க. IMF அப்படின்னு ஒரு பாடி இருக்குங்க உலகத்திலே. இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லா நாடுகளும் ஒரு மெம்பரா இருப்பாங்க. அதே மாதிரி IMF அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பில் 190 நாடுகள் உலகத்தில் மெம்பர். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் IMF அப்படின்னா என்ன, அந்த அமைப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் பிரச்சனை. ஸ்ரீலங்காவுடைய பிரச்சனையை IMFனால மட்டும்தான் தீர்க்க முடியும். அதாவது ஸ்ரீலங்காவுக்கு தேவையான பண உதவி பண்ணி ஸ்ரீலங்காவை கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உலகத்திலே IMF மட்டும்தான் உண்டு. ஸோ அந்த IMF என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023-24 இன்னும் பணப்பற்றாக்குறை உலகம் பூரா தலைவிரிச்சாட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம கொண்டு போய் பொருளை விற்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் நிறைய மக்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கார் விற்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறான்.
அதே மாதிரி உலகம் பூரா பணம் வேணுங்கிற மக்களின் தேவை வந்து பல மடங்கு அதிகமாக போகுது வரக்கூடிய ஆண்டுகளில். அப்போ அந்த பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கு. அந்த வாய்ப்பை எவ்வளவு அதிகமான பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துறோமோ அதுதான் நம்மளுடைய சக்சஸ், அதுதான் அவங்களுடைய சக்சஸ், அதுதான் நம்ம நாட்டினுடைய சக்சஸ். இன்னைக்கு நம்ம நாட்டின் பொருளாதார நிலைமையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணியை, அற்புதமான சேவையை செய்ய முற்பட்ட முதல் வருஷ பணியாளர்கள் நம்ம எல்லாருமே. ஸோ கீப் தட் இன் மைண்ட். இன்னைக்கு நம்ம டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் பண்றோம்னா, டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் பண்றது நீங்க வேணா உங்க பணத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்க வீட்டினுடைய தேவைக்காக நீங்க செய்யலாம். ஆனா பின்னாடி உங்க வீட்டை தேவையை நீங்க டிரான்ஸ் இந்தியா மூலமா பூர்த்தி பண்ணும் பொழுது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய நடக்குங்க. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க சமுதாயத்தின் வளர்ச்சி. நீங்க எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுடைய சமுதாயம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உயர்வாங்க. ஸோ நம்மளுடைய உயர்வு நம்ம பெருசாக உயரணுங்கிறது மட்டும் தான் நம்ம எண்ணத்தில் இருக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க பற்றி, நம்ம சமுதாயத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் சைடு எஃபெக்ட். நீங்கள் நினைக்காட்டியும் அது நடந்தே தீரும். அப்போ நம்ம சைடு எஃபெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வளர்ச்சி தான் முக்கியம், என்னுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வளர்ச்சிக்கான கவனத்தை செலுத்துங்க. அதுக்காக தான் கம்பெனிலேருந்து சின்ன ஆஃபராக உங்களுக்கு வந்து 100 கிளப் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 100 கிளப்புக்கு அடுத்தது இன்றைக்கி கார் ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதை வந்து இந்த தீபாவளி டைமில் உங்களுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி அதை வந்து டபுள் பிபி ஆஃபராக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக, உங்களுடைய டீமுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஒவ்வொருத்தரும் மாறணும். இதுதான் நம்ம வந்து சிரமத்தில், சிம்பிளாக, கஷ்டத்தில் சின்னதாக கொண்டாடுற தீபாவளியாக இருக்கணும். அடுத்த தீபாவளி நம் அனைவருக்கும், நம் பரம்பரையில் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தோடு சேர்ந்து கொண்டாடுற மிகப்பெரிய தீபாவளியாக அடுத்த வருஷம் அமையணும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் மற்றும் டிரான்ஸ் இந்தியா தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவதற்கான வாழ்த்துக்கள். மிகவும் மிக 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 சந்தோஷமான இந்த நாளில் எல்லாரும் பாசிட்டிவான எண்ணங்களோட சாதிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை முழுசா மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய களப்பணி ஆற்ற இறங்குங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ கிரேட் இயர். தேங்க்யூ. வணக்கம்.